Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கர்த்தாவே இப்படி வசனத்துக்கு சாட்சியாக மகிமை செலுத்தும்படியாக நீர் செய்த கர்த்தாவே அற்புதங்களை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய வசனத்தை உயர்த்தி படிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆனந்தமாய் இன்ப காணாம் ஏகிடுவேன், தூய பிதாவின் மோகம் தரிசித்தேன். ஆனந்தமாய் இன்ப காணாம் ஏகிடுவேன், தூய பிதாவின் மோகம் தரிசித்தேன். நாடுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு நம்மோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு நம்மோடிருப்பார். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசித்தேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசித்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1 நிருபம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அவன் அறியவும் மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் மற்றவர்களை நடத்துவதை நாம் பார்க்கும் பொழுது, நம்மை நடத்துகிறதையும் அவர்களை நடத்துகிறதையும் பார்க்கும் பொழுது பெரிய வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடியும். அதை சரியாக நம்மை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, வித்தியாசமாக இருக்கும். பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருப்போமானால் இதை நாம் குறித்து கேள்வி கேட்க மாட்டோம். அவரவர்களை அழைத்த கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அவர் நடத்துவதை ஆவிக்குரியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர் தருகின்ற கிருபையின் அளவு ஒருவருக்கொருவர் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அவர் நம்மை நடத்தும் பாதையை முடிவில் கடைசியிலே ஆண்டவர் பெரிய நன்மையாய் செய்து முடிக்கும் போது கர்த்தர் உங்களை நடத்தின பாதை நல்லதுதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் தேவராஜ்யத்துக்குள்ளாக கடந்து வரவும் கர்த்தர் காரியத்தை செய்து முடிப்பார். இப்படியாய் நடந்த ஒரு காரியத்தை ஊழியத்தின் பாதையிலே இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்க கர்த்தர் நாமே மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே,
நான் ஒவ்வொரு வருடமும் 2 முறை 40 நாட்கள் உபவாசம், ஒரு 21 நாள் உபவாசம், இப்படி ஆண்டவர் எப்படி சொல்கிறாரோ அதற்கேற்ற மாதிரி எடுத்துக்கொண்டே இருப்பேன். அப்படி ஒவ்வொரு உபவாசமும் முடியும் போதும் கர்த்தர் அடுத்து ஆரம்பிக்க போகிற ஊழியம் என்ன என்பதை அந்த உபவாச விலையிலே கர்த்தர் பேசுவார். எனக்கு அருமையானவர்களே, இப்படி ஒரு தடவை 40 நாட்கள், எப்போ ஆனால் 40 நாட்கள் உபவாசம் எடுத்தாலும் வீட்டில் இருக்கிற யாரையும் நான் சந்திக்கக்கூடாது என்று கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், என்ன மோசே மாதிரி நடத்தினாரா? மோசே மாதிரி தான் நடத்தினார். அவர் சீனாய் மலை மேலே ஏறி போயிட்டார். எனக்கு எந்த மலையும் இல்லை. என்னுடைய அரைக்கதவை தாழிட்டு கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருப்பேன். காலையில் ஆஃபீஸுக்கும் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கும் புறப்பட்டு போன பிற்பாடு எல்லாருக்கும் தெரியும் 10 மணிக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க. வெளியே நான் போய் கதவெல்லாம் சாத்திட்டு சுற்றி பாட்டு பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்படி சாயந்தரம் 3:30 மணிக்கு பிள்ளைகள் வர நேரம் வரும்போது உள்ளே வந்து விடுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான். இதற்கிடையில் எங்கே நான் வெளியே எந்த காரணத்துக்கும் வெளியே போக இந்த கர்த்தர் அனுமதித்ததும் இல்லை. ஆனால் ஒரு சமயம் 40 நாள் நான் எடுத்திருக்கிற வேளையில் எல்லாம் ஹாலில் உட்கார்ந்து கொண்டு எல்லாம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இரவு ஜெபத்தில் இருந்தார்கள். என் கூட ஊழியம் செய்த தம்பியும் கூட உட்காந்து பாட்டு பாடி கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து எனக்கு என்ன தெரியல, கர்த்தருடைய நடத்துதல் என்று தான் நான் சொல்லுவேன். திடீர்னு எனக்கு ரெஸ்ட் ரூம் போல இருந்தது. எங்கே ஒன்றும் இல்லை, இங்கே இது அட்டாச்சு பாத்ரூம் இல்லை. சரி, என்ன பண்ண, ஒரு டவல் எடுத்து என்னுடைய தரையை ஃபுல்லாக மூடிக்கிட்டு அப்படியே செவுத்தோரமாக நடந்து அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அது திரும்பி வருகிற வேளையில் மற்றவங்கெல்லாம் பயந்து குறிஞ்சுன்னு இருந்தாங்க பாட்டு பாடின்னு. இந்த என் கூட ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் பாருங்க, அம்மா ஊழியக்காரன் பாருங்க. அதனால் தைரியமாக என்ன பண்ணிட்டான், என் முகத்தை மூடி இருந்து அந்த டவலை பிடிச்சி கீழே இழுத்துட்டான். அந்த டவலை இழுத்ததாம என்னுடைய சரீரத்தை அப்படியே என்ன பண்ணது, நிர்வாணமாக்கினதை போல வந்து அப்படியே எசப்பான்னு ஒரு கூச்சல் போட்டுக்கிட்டு அப்படியே கத்தி நேராக ஒடியாந்து உள்ளே வந்து கதவு சாத்திட்டு ஓன்னு அழ ஆரம்பித்தேன். என்ன அழ ஆரம்பிச்சேன்னா, இன்றைக்கி செய்தி கேட்குற பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்ன நீங்கள் நடத்துகிற இந்த பாதைகளை இவங்க நம்ப முடியல. ஏன்னா வெளியேக்கிறவங்க என்ன கேட்குறான், அந்த தம்பி கேட்குறான்னா, நீங்கள் என்ன இயேசு கிறிஸ்துவா, நீங்கள் என்ன மோசேவா, மூஞ்ச முடின்னு சுற்றுறீங்க, ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த பேச்செல்லாம் கேட்கவா என்னை இந்த மாதிரி பாதைகளில் என்னை நடத்துகிறீங்கன்னு சொல்லி நான் 2 கையை தூக்கி ஓன்னு அழ ஆரம்பித்தது தான் எனக்கு தெரியும். என்னுடைய அறைக்குள்ளே ஒரு புயல் வீசு தொடங்கினது எனக்கு நல்லா தெரியும். அது தேவனுடைய பிரசனம். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், அந்த காற்றிலே அவர் இல்லை, அது எனக்கு தெரியாது. ஆனால் காற்றடிச்சது தான் எனக்கு தெரியும். அதாவது ஸ்க்ரீன் எல்லாம் அப்படியே பறந்து மேலே போய் ஒட்டிக்கிச்சு. எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நடுவில் நிற்க முடியாமல் தள்ளாடி அப்படியே கீழே வந்து குப்புற விழுந்தேன். குப்புற விழுந்தோடனே என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு விடியகால 3:30 மணி இருக்கும். அப்போ தான் கீழே விழுந்தது. 7:30 மணிக்கு ராத்திரி எழுந்தது. விடியகாலம் 3:30 மணிக்கு எழுந்து மெதுவாக கதவை திறந்து பார்த்தா எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க ரூமில். பேசாமல் எழுந்து ஆண்டு சமுத்தரிச்சவங்க பண்ண ஆண்டு சொன்னார், நீ பட்ட இந்த அவமானத்திற்கு ஏற்றத்திலே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் மகனே அப்படின்னார். என்னை எப்படி ஆண்டவரையும் மகிமைப்படுத்த போறீங்க அப்படின்னு, அந்த காரியம் உனக்கு நடக்கும், அந்த காரியத்தை நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு உன் டைரியை எடு அப்படின்னாரு. தைரியம் எடுத்தேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அருமையானவர்களே, கர்த்தர் செய்த காரியம் என்னவென்பதை நாளை தினத்திலே நாம் சாட்சியாய் கேட்போம். கர்த்தராமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமேன். செபிக்கலாம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மிகுந்த கிருபை எங்களுக்கு அளந்து கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை இன்னொருவரால் புரிந்து கொள்ளவே முடியாது ஆண்டவரே. கர்த்தாவே, அவனவனுக்கு ஏற்ற அளவின்படி கொடுக்கிற கிருபையை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்க கத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதன் நிமித்தமாய் சுற்றி இருக்கிற பிள்ளைகளை அவமானப்படுத்தினாலும் எங்களை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீரே போதுமானவராக இருக்கிறீர் தகப்பனே. தொடர்ந்து நடத்தும் இப்படி சாட்சிகளை சொல்லி மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.